Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஆஷிர்வாதோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் குலாப் ஜாமுன் பேக் தான் எடுத்திருக்கேன். இது 175 கிராம் பேக். இதுக்கு நான் டோட்டலா 80 ml காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நான் பிசைஞ்சிக்க போறேன். அதை நான் ஃபுல்லாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இது கூட நம்ம தண்ணி சேர்த்து கூட பிசையலாம். ஆனால் பால் சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி பால் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவு பிசையும் போது நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்ல. சும்மா நார்மலாக பிசைஞ்சாலே போதும். மாவு நல்லா சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் ஏரியா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு சைட் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் சுகருக்கு 2 கப் தண்ணியே போதுமானது. ஆனால் நான் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். எனக்கு ஜீரா அதிகமாக தேவைன்றதுனால நான் 1/2 கப் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஃப்ளேவருக்காக க்ரஷ் பண்ண ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம சைடில் பிசைஞ்சு வச்ச மாவை நம்ம குட்டி குட்டி பாலாக பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக நம்ம பால் பிடிச்சிக்கலாம். இதை விட சின்னதாக கூட பிடிக்கலாம். இந்த சைஸ் பிடிச்சாக்கா ஒரு 30 வரும். இதை விட சின்னதாக பிடிச்சா 35 கூட வரும். எனக்கு இன்றைக்கி 29 தான் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் பிடிச்சி வச்சிடலாம். நம்ம அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் ஜீராவும் ரெடி ஆகுது. நம்ம பாலும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பிடிச்சி வச்ச பாலை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஜீரா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம தொட்டு பார்த்தாலே தேரும் பிசு பிசுன்னு இருப்போம். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். இப்போ எல்லா பால்ஸையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி சூடாக இருந்துச்சுன்னா நம்ம பால்ஸை போட்டதுமே ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகி ரொம்ப தீஞ்சிரும். இந்தமாரி ஃப்ளேமை சிம்மில் வச்சு மீடியமான சூட்லேயே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து வரும். இல்லைன்னா போட்டதும் கோல்டன் ப்ரௌன் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமே பால் பிடிக்கிறதுல தான் இருக்குது. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பால் பிடிச்சா தான் கிராக் வராமல் இருக்கும். பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. ரொம்ப தீஞ்ச மாதிரி இருந்தால் பிடிக்காதுன்னா நீங்கள் லைட்டாக செவந்ததுமே எடுத்துடலாம். எனக்கு நல்லா பொரிஞ்சிருக்கணுன்றதுக்காக நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாதி பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தா இந்த பால்ஸ் எல்லாம் ஜீராவில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு இப்போ நான் ஜீராவில் சேர்த்துட்டேன். இதை ஒரு 1/2 அன் ஹவர் இதில் சோக் பண்ணால் போதும். பாருங்கள், சோக் ஆனதும் ஜீராலாம் நல்லா உள்ளே ஏறி பால்ஸே கொஞ்சம் நம்ம பிடிச்சதை விட பெருசாகவே இருக்குது. சுத்தமாக கிராக்கே இல்லை எதுலேயுமே. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபீஸ் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.